கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிவைன் எஃப்எம்மில் இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பு சபை நிருபங்களிலேயே மிகவும் நல்ல நிருபமாகும். அப்போஸ்தலனாகிய பவுலால் நிறுவப்பட்டதாகும். இந்த நிருபத்தை சிறைச்சாலை நிருபம் என்றும் சொல்வார்கள். பிலிப்பு பட்டணத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ண வருகிறவர்களுக்கு உபதேசம் பண்ணி வந்தார். அப்போஸ்தலர் 16:13 முதல் கீழே உள்ள வசனங்களில் இவற்றை காணலாம். இந்த பட்டணத்தில் வைத்துதான் லீதியாள் என்ற சகோதரியை சந்திக்கிறார்கள். பவுல் மூலமாகத்தான் லீதியாளும் அவள் குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிலிப்பு பட்டணத்தில் இந்த லீதியாள் வீட்டில் தான் முதல் முறையாக ஜெப கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். சபை ஆரம்பிக்கப்பட்டது நிமித்தம் பவுல் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. ஊழியம் செய்ததினாலும் பல அற்புதங்கள் நடந்ததாலும் பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைத்தார்கள். 22 முதல் 24 வசனங்களில் இவைகளை குறித்து பார்க்கிறோம். இங்குதான் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டது. சிறைச்சாலையில் எழுதப்பட்ட கடிதம்தான் இந்த பிலிப்பு நிருபமாகும். பவுல் சிறைச்சாலையில் இருந்தபோது அவர்களை விசாரித்ததும் அவர்களுக்கு உதவி செய்ததும் இந்த பிலிப்பு சபைதான். பவுல் இந்த உதவிகளை எல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டார். எனவேதான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் பிலிப்பியர் 4:12 சொல்கிறார். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக ஞாபகப்படுத்துகிறார். வாழ்க்கையில் பிரச்சனைகள், விசுவாச சோதனைகள் இவைகள் சந்திக்க நேரிட்டாலும் பவுலைப் போல நாமும் சந்தோஷமாயிருக்கவும் மனம் ரம்மியமாயிருக்கவும் வேண்டும். பிரச்சனைகள் மத்தியில் குறைகளையே சொல்லிக் கொண்டிராமல் மாறாக எதையும் சமாளிக்கிறவர்களாய் நாம் இருந்தால் கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். சுவீனமாயிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபைகள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.